அரசியல்வாதி அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் இருந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ள அரசியல் நடவடிக்கைகள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் எந்த தொண்டனும் பெரிய பதவிக்கு வரக்கூடிய ஒரு கட்சி. ஒரு பொறுப்பில் இருந்திருக்கீங்க, இருந்தாலும் கூட எதிர்பாராத நேரத்தில் பதவிகள் வழங்கக்கூடிய கட்சினா நிச்சயமாக அதிமுக. முதலாக மாநகர் மாவட்டத்தை பிரித்தவுடன் எனக்கு முதலாக அம்மா அவர்கள் மாவட்ட செயலராக அறிவித்தார்கள். தற்போது சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் அதிமுகவின் சார்பாக முதல்வர் வேட்பாளரை அறிவிப்பாங்களா? ஜானகி ஜேஎனி என்பது போல பிரித்து ஏதாவது சூழ்ச்சியை கையாண்டு இவர்களை பிரித்து விடலாம் என்று எதிர்க்கட்சிகள் இதை கங்கணம் கட்டி சில சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா எதிர்கட்சிகளுக்கான போட்டி தான் நிலவுது, ஆளும் கட்சியா நாங்க அமைவோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஒரு பெரிய மாபெரும் இயக்கம். சசிகலா அவர்களுடைய விடுதலைக்கு பிறகு இதே நிலை தொடருமா அல்லது பல அரசியல் மாற்றங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் இந்த கட்சியை தவிர வேறு எங்கேயும் இன்றைக்கு போகாமல் இருக்கிறார் என்றால் அது இப்போ தலைவர் போட்ட விதை, அம்மா போட்ட விருட்சகம். நீங்க வெற்றி பெற்றீங்க, ஆனால் அதற்கு பின்னும் குளத்தில் பட்ட கஷ்டம் வெளியே மக்களுக்கு எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களை எதிர்த்து இந்த கேண்டிடேட்டும் அவ்வளோ ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒரு கேண்டிடேட். உண்மையிலே நீங்கள் கேட்க கேள்வி எனக்கு உண்மையிலே புல்லரிக்குது. வணக்கம் நேயர்களே, வாரந்தோறும் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த அரசியல் பிரமுகர்களை சந்தித்து சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்தித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா நமது மாவட்டத்திற்கு அடையாளமாக திகழ்ந்த அரசியல் பிரமுகர்களை சந்தித்து நேர்காணல் நடத்தி வருகிறோம். அதன் மூலமாக அவங்க அரசியலில் எப்படி வந்தாங்க, அரசியலில் எந்தெந்த பதவிகள் வைத்தாங்க, எந்தெந்த பதவிகளுக்கு மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருந்தாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு வரோம். அதே மாதிரி இந்த வாரம் நம்ம யாரை சந்திக்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகேசன் அவர்களை இந்த வாரம் சந்திக்க இருக்கிறோம். யாருக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்கச்சக்கமாக சொல்லலாம். தென்காசி மாவட்ட மக்கள் அனைவருக்குமே இப்போ பிரிஞ்சு செஞ்சிருக்கிற தென்காசி மாவட்ட மக்கள் அனைவருக்குமே தெரியும் அவங்கள பற்றின முழு விவரமும். இந்த வாரம் முருகேசன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம், நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒரு மனிதர் ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு அனுபவம் எங்களுக்கு இந்த வாரம் கிடைச்சிருக்கு. நம்ம திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு கிடைச்சிருக்கு. சொல்லுங்க, உங்களுடைய அரசியல் பயணம் அதை பற்றின ஒரு சிறிய விவரம் மக்களுக்கு. முதலாக நீங்கள் என்னை பேட்டி எடுக்க வந்த நமது மயூரி டிவிக்கும் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்களுக்கும், அதற்கு மேலாக இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும், அவர்களால் பதவி உயர் பெற்று இன்றைக்கு நல்ல நிலைமை இருக்கின்ற அத்துணை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நண்பர்களுக்கும், திருநெல்வேலி மாவட்ட தென்காசி மாவட்ட மக்களுக்கும் முதற்கு நான் அன்புகலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலே நான் சட்டக்கல்லூரியில் படிக்கும் பொழுதே அவருடைய விசுவாசியாக, அதன் பிறகு அம்மாவுடைய தீவிர விசுவாசியாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் பணியாற்றினேன். கழகத்தில் பல பொறுப்புகளை, எல்லா பொறுப்புகளையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆசையோடு பெற்று நல்ல முறையிலே கழகத்திற்கு நான் பாடுபட்டு வந்தேன். அதன் பலனாக எனக்கு 1995 புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் பூம்புகார் வாரியத் தலைவராகவும் மற்றும் அதன் பிறகு வரிசையாக 98 நாடாளுமன்ற உறுப்பினர், 99 நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி, அப்புறம் 2004 3 முறை தென்காசி நாடாளுமன்றத்திலே எனக்கு ஒரு வாய்ப்பை தந்து 2 முறை வெற்றி பெற்றேன். ஒரு முறை வெற்றி வாய்ப்பு இழந்தேன். அதிலிருந்து இந்த கழகத்திற்கு நான் தீவிரமாக என்னுடைய பணியை
நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த மயூரி டிவியின் மூலமாக திருநெல்வேலி, தென்காசி மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஐயா, இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் பிரமுகர்களுடைய முக்கியமான ஒரு ஆசை, ஒரு விருப்பம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பதவிகளுக்காண்டி இருக்கும். அதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற, இந்த மாதிரி ஒரு பதவிகளுக்கு ஒரு ஆசைப்பட்டு தான் வந்து அரசியலுக்குள்ளே வருவாங்க. ஒரு நபருக்கே வந்து 3 முறைகளுக்கும் மேலே வந்து அந்த ஒரு பதவியை வந்து ஒரு அரசியல் பெருந்தலைவராக பார்க்கக்கூடிய ஒருத்தங்களால் வந்து கொடுக்கப்படுதுன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஒரு குணநலங்களை வந்து மக்களிடத்துல ஒரு பெயர் பெற்று விளங்கினா தான் அந்த ஒரு தலைமையிலிருந்து அந்த ஒரு பொறுப்புகள் நம்மளுக்கு தருவாங்க. அந்த மாதிரி வந்து மக்களிடம் வந்து உங்களுடைய செல்வாக்கை வந்து எப்படி பெருக்கிக்கிட்டீங்க நீங்கள் அரசியலில் இருந்த காலகட்டத்தில்? நான் கழகத்தில் அம்மா தலைமையின் கீழ் பணியாற்றியிருக்கின்றேன். மிகவும் அம்மா என்ன சொல்கிறார்களோ அதை மட்டும் கழகத்தினுடைய பணிகளை மற்றும் மாவட்ட மக்களுடைய மனநிலைக்கேற்ப மிகவும் எளியவனாக, எளிய முறையில் அவர்கள் கூப்பிட்ட குரலுக்கு நான் ஓடி சென்று மக்கள் மத்தியிலே நல்ல பணியாற்றியதன் காரணமாகத்தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்னை மிகவும் நேசித்தார்கள். காரணம், நான் அவர்களுக்கு மிகவும் தொண்டனாக, அதாவது விசுவாசியாக, முழு விசுவாசியாக இருந்ததின் காரணமாக, மேலும் மக்களுடைய அன்பையும், எல்லா சமுதாய மக்களுடைய அன்பையும் நான் பெற்றிருந்த காரணத்தினால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எனக்கு மீண்டும் மீண்டும் எனக்கு பதவிகளை தந்தார்கள் என்பதை இது உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மாவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்திலே, அதாவது ஒரு சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து உலகத்தில் உள்ள தலைவர்களெல்லாம் போற்றக்கூடிய ஒரு தலைவியாக நான் என் கண்ணார, அதாவது டெல்லியிலே நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது, அதைவிட 98 நான் பாராளுமன்ற கொறடாவாக இருக்கின்ற பொழுது அம்மா அவர்கள் டெல்லிக்கு வந்தார்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற நேரத்திலே. அன்றைய நேரத்திலே திரு வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமராக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய விவசாய பிரச்சனை சம்பந்தமாக அம்மா அவர்கள் அங்கே வருகிறார்கள். இன்றைக்கி டெல்லியில் எத்தனையோ தலைவர் இருந்தாலும் அம்மாவுக்கென்று, புரட்சித் தலைவி அம்மாவுக்கென்று அங்கே ஒரு எல்லா தலைவர்களாலும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவியின் கீழ் பணியாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மீண்டும் மீண்டும் அவர்கள் எனக்கு பதவி தரக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவேன் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்கள் மத்தியிலே மகிழ்ச்சியோடு நான் சொல்லக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு நம்மளை விட்டு மறந்தாலும், இன்றைக்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய வழியிலே செயல்படக்கூடிய இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியாராக இருந்தாலும் சரி, துணை முதலமைச்சர் OPS அவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கழகத்தை நல்ல முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதே நிலைமை திருப்பி அடுத்த தேர்தலிலும் அவர்கள் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகங்களுடைய அம்மா ஆட்சி இந்த தமிழகத்திலே மலர வேண்டும் என்பதுதான் என்னுடைய முழு ஆசை என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்போது ஒரு நாட்டினுடைய இரு கண்களாக விளங்கக்கூடிய அரசியல் மற்றும் நீதித்துறை, இந்த இரண்டிலையுமே வந்து நீங்கள் சிறந்து விளங்கியவர் அப்படின்றத வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னும் போது ஒரு வழக்கறிஞர் ஒரு சார்ந்த ஒரு பிரிவில் இருந்த ஒரு நபர் வந்து அரசியலுக்குள்ளே எப்படி முதல்ல உள்ள நுழைஞ்சிங்க? முதலாக நான் 1980 திருநெல்வேலியிலே வழக்கறிஞராக வந்து பணியிலே சேர்ந்தேன். அப்போது தூத்துக்குடி, திருநெல்வேலி எல்லாம் ஒன்றுபட்ட மாவட்டமாக, ஒரே மாவட்டமாக இருந்த நேரத்திலே திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்திலே நான் பணியாற்றினேன். அதன் பிறகு எனக்கு அரசியல் ஏற்கனவே நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீதும் அம்மா மீதும் பற்றுடைய என்ப காரணத்தினால் வழக்கறிஞராக இருந்த பொழுதே அரசியலுக்கு வர வேண்டும் என்று எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. ஆகவே நான் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆசையோடு அவர்களோடு என்னை இணைத்து கொண்டு நான் தீவிரமாக அரசியலிலே பணிபுரிந்த காரணத்தினால் எனக்கு பதவிகள் கிடைத்தது. இப்போது ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு நபர், அந்த குடும்பத்தினுடைய தலைவர் வந்து அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல இருப்பாங்க, அவங்களோட துணைவியார் வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள். ஆமாம். அந்த வகையில் பார்த்தோம்னா உங்களுடைய துணைவியாரும் வந்து அரசியலில் பெரிய பொறுப்புகளில் இருந்தவங்க, முன்னாள் மேயர், முன்னாள் MP, இந்த மாதிரி வந்து பல பதவிகளில் இருந்தவங்க.
சொல்லுங்க. ஒரு குடும்பமே வந்து ஒரு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லையும் வந்து அரசியலை வைத்து வந்து ஒரு மக்களுக்கு ஒரு பணியாற்றணும் அப்படின்னு வந்து ஒரு குடும்பமே ஈடுபடுறது வந்து நாங்கள் முதல் தடவை பார்ப்போம். அப்படின்னும் போது அந்த விஷயங்களில் வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு அனுசரிப்போடு நடந்துக்கிட்டீங்க? நாங்கள்லாம் ஒரு சாதாரண எளிய குடும்பத்திலே வளர்ந்து வந்தவர்கள் தான். பெரிய குடும்பத்தில் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே புரட்சித் தலைவர் அவர்களால் இந்த கழகம் உருவாக்கப்பட்ட நேரத்தில் சாதாரண ஏழை எளிய மக்களுடைய நம்பித்தான் இந்த கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் இந்த கழகத்தை இன்றைக்கு நாட்டில் உள்ள அடித்தள மக்களுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்பதற்காக சிறப்பாக செயல்பட்டார்கள். அதை பொறுத்த மட்டில் இன்றைக்கு என்னுடைய மனைவி உண்மையிலே நீங்கள் சொல்லுவது போல சாதாரண குடும்ப பெண்ணாகத்தான் இருந்தாள். நான் அரசியலில் இருந்தாலும் அவள் அந்த அரசியல் என்னை பார்க்க வருகின்ற கழக தொண்டர்கள் பொதுமக்களிடத்திலே அவள் மிகவும் பிரியமாக எல்லோருடையும் அன்பாக பழகக்கூடிய ஒரு குணம் படைத்தவள். அது மட்டாமல் 1996 திருநெல்வேலி மேயர் தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் வேட்பாளர் உண்மையிலே அன்றைக்கு யாரும் எங்கள் சமுதாயத்தின் சார்பாக, அதாவது அன்றைக்கு ரிசர்வ் தொகுதி பெண்களுக்கு அது ஒதுக்கப்பட்ட திருநெல்வேலி தொகுதி என்ப காரணத்தினால் யாருமே அன்றைய நிலைமைக்கு அந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வரதுக்கு யாருமே முன் வரவில்லை. உண்மையிலே சொல்லப்போனால் அன்றைக்கு மாவட்ட செயலாளர் கருப்புசாமி பாண்டியன் அவர்கள் தான் அன்றைக்கு மாவட்ட செயலாளர் இருந்தாங்க. அவர்கள் எப்படியாவது உங்கள் வீட்டம்மாவை இந்த தேர்தலில் நிற்கச் சொல்லுங்கள், நாங்கள் இருக்கிறோம், பார்த்துக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அவரை கூட இருந்த கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேரும், பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் காரணமாக நான் வலுக்கட்டாயமாகத்தான் என்னுடைய மனைவியை அரசியலிலே அந்த தேர்தலிலே நிற்க வைத்தேன். அந்த தேர்தலிலே உங்களுக்கெல்லாம் தெரியும், அது மக்களுக்கும் தெரியும், 96 அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஒரு சோதனையான காலத்திலே நாங்கள் அந்த தேர்தலில் நின்று வெற்றி வாய்ப்பு இழந்தோம். அதன் பிறகு அம்மா எங்களை கைவிடவில்லை. எப்படியோ தெரியவில்லை, யார் சொன்னாங்களோ தெரியல, உண்மையிலே அம்மாவாக கூப்பிட்டு தான் என்னுடைய மனைவிக்கு மாவட்ட செயலாளர் பதவி, எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்த பதவியை அவர்களாகவே இன்னும் ஒரு லேடிக்கு கொடுக்க வேண்டும், ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய மனைவியை தேர்ந்தெடுத்து மாவட்ட செயலர் ஆக்கினார்கள். ஆக அதிலிருந்து நாங்கள் இருவரும் இந்த கழகத்திற்காக, அதாவது குடும்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் கழகமும் குடும்பமும் ஒன்று என்று நினைத்து நாங்கள் கழகத்திற்காக பாடுபட்டோம். அதன் பலனாக இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் மனைவிமார்கள் இன்றைக்கு அரசியலிலே வந்திருப்பார்கள், பெரிய பொறுப்புகளே வந்திருப்பார்கள். ஒரே குடும்பத்தில் கணவனும் மனைவியும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தது ஒரு சாதாரண தொண்டனாக இருந்தவர்கள் வீடு என்றால் அது என்னுடைய குடும்பம்தான் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள நான் இந்த நேரத்திலே உங்கள் மூலமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்போது ஒரு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் அரசியலில் வந்து மக்களுக்காண்டி பணியாற்றினீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனைவருமே வந்து சரி ஜெயலலிதாவிலேருந்து நேரில் சந்திச்சு அவங்கள சந்தித்த தருணம் பற்றிய புரட்சித் தலைவி அம்மா அவர்களை நான் பலமுறை சந்தித்திருக்கிறேன். கழகத்தினுடைய பொறுப்பு சம்பந்தமாகவும் அல்லது என்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்க சென்ற நேரத்திலும் சரி, அவர்களை சந்திக்க நேரத்திலே உண்மையிலே புரட்சித் தலைவி மாறி அவங்கள போல ஒரு பெண்ணை, ஒரு தலைவியை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். எத்தனையோ தலைவர்கள் இந்த நாட்டிலே இருந்தாலும் அதாவது சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து அவருடைய அதாவது தொலைநோக்கு பார்வை, அவருடைய நுண்ணறிவு, அவருடைய கியூரியாசிட்டி போன்ற அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு தகுதி திறமை இந்த நாட்டிலே நான் இதுவரை யாரிடத்திலும் நான் பார்த்தது இல்லை. அது மட்டுமல்லாமல் எத்தனையோ முறை என்னிடத்திலே சில பொறுப்புகள் யாருக்கு போட வேண்டும் என்று இங்கெல்லாம் என்னை வைத்து அதாவது பேசியெல்லாம் செய்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களைப் போல அவர்களுக்கு பிறகு இன்றைக்கும் இந்த கட்சி இன்றைக்கு திறம்பட நமது மாண்புமிகு முதல்வரும் துணை முதல்வர் அவர்களும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கட்சியை பொறுத்த மட்டில் இது வந்து ஒரு பெரிய இயக்கம், பேரியக்கம். எத்தனை பேர் வந்தாலும் இந்த இயக்கத்தை அசைத்து பார்க்க முடியாது. எத்தனை பேர்கள் வெளியிலே போனாலும் சரி, உள்ளே வந்தாலும் சரி,
திருப்பியும் போனவர்களெல்லாம் திருப்பி உள்ளே தான் வருகிறார்கள் ஒழிய அவர் இந்த கழகத்தை உடைய அதாவது காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் மக்களுக்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய இயக்கம். இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, மற்ற கழகங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கே ஒரு குடும்ப அரசியல் மட்டும்தான் நடக்கிறது ஒழிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று எந்த ஒரு குடும்பமும் கிடையாது. அதிமுக என்ற மக்கள் குடும்பம் தான் இன்றைக்கு இருக்கிறதே ஒழிய மற்ற கட்சிகளைப் போல தலைவர்கள் ஒன்று தொண்டர்கள் ஒன்று என்று இல்லாமல் தொண்டனும் இன்றைக்கு ஒரு முதல்வராக துணை முதல்வராக ஆகியிருக்கிறார்கள் என்றால் அது அந்த கழகத்தில் மட்டும்தான் முடியும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். இப்போ ஒரு அரசியல் பிரமுகர்கள் வந்து நாடாளுமன்ற சீட்டை ஒதுக்கிட்டாங்க, பாராளுமன்ற சீட்டு ஒதுக்கிட்டாங்க, நீங்கள் வெற்றி பெற்றீங்க. ஆனால் வந்து அதற்கு பின்னும் புலத்தில் வந்து நீங்கள் பட்ட கஷ்டம் வந்து வெளியே மக்களுக்கு யாருக்கும் அவ்வளோவா தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து உங்களை எதிர்த்து நின்ன கேண்டிடேட்டும் வந்து அவ்வளோ ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்த ஒரு கேண்டிடேட் அப்படின்னும் போது அந்த ஒரு தருணங்களில் வந்து நீங்கள் வெற்றி பெற்ற உடனே எப்படி உணர்ந்தீங்க? உண்மையிலே நீங்கள் கேட்க கேள்வி வந்து எனக்கு உண்மையிலே புல்லரிக்குது. முதலாக நான் 1998 தென்காசியில் இருக்கின்ற பொழுது அது உங்களுக்கு தெரியும், தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் வந்து ஒட்டுமொத்த சமுதாயமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற புறக்கணித்த நேரம். ஒரு சில கழக தொண்டர்களை தவிர பொதுமக்கள் உண்மையிலேயே இந்த கழகத்தின் மீது மிகவும் அதிருப்தியாக இருந்த நேரம். நான் சில ஊர்களுக்குள்ளே உள்ளே அதாவது உள்ளே நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருந்த நேரம். அவர் கிருஷ்ணசாமி டாக்டரை அவர்களை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் பின்னிருந்து ஏதாவது சொல்லிவிட்டு வெளியில் தெரியாமல் சிலவர்களை செய்வார்கள். என்னுடைய உயிரையும் பணைய வைத்து தான் அந்த தேர்தலிலே நான் அதாவது பிரச்சாரங்கள் செய்தேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய கழக தொண்டர்கள் அதோடு மட்டுமல்ல அத்துணை சமுதாய மக்களும் எனக்கு முழு ஆதரவு தந்து நாங்கள் இருக்கிறோம், நீ தைரியமாயிரு, அம்மா இருக்கிறார்கள், தைரியமாயிரு என்று எனக்கு மிகவும் உற்சாகத்தை கொடுத்து 1,00,000 வாக்கள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றேன் என்றால் அது உண்மையிலேயே பெரிய தென்காசியிலே ஒரு பெரிய சாதனை தான் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். இப்போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து வெற்றி பெற்ற உடனே வந்து ஊர் மக்கள் அனைவருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்காண்டி வந்து குரல் கொடுக்குறாங்க, நிச்சயமாக குரல் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் வந்து உங்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அப்படி நீங்கள் உங்களை தேர்ந்தெடுத்த பிறகு வந்து நான் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை பற்றிய ஒரு தருணம் பற்றிய விவரம் இருந்தாங்க. நான் பொதுவாக நாடாளுமன்ற உறுப்பினர் என்பது அதாவது சட்டமன்ற உறுப்பினருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருடைய அதாவது அதனுடைய பணிகள் என்பது வேறு. பொதுவாக மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது போது நான் இப்போ இருக்க இந்த தென்காசி இப்போ நமது திருநெல்வேலி டு சென்னை, தென்காசி டு எல்லாமே இந்த ப்ராட்கேஜ் வருவதற்கு அந்த நேரத்திலே நாங்கள் குரல் கொடுத்து பாராளுமன்றத்தில் பல தடவை நான் பேசியிருக்கிறேன். அதே போல் இப்போ அந்த நேஷனல் ஹைவேஸ் கொல்லம் டு தூத்துக்குடி அந்த சாலையை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு 10 தடவையாகவும் இந்த 2 சப்ஜெக்ட் வைஸாக நான் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் என்னால் முடிந்த அளவிற்கு மக்களை நேரடியாக சென்று ஒரு ஊராக கிராமமாக சென்று அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன தேவைப்படுகிறதோ அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமோ மற்ற அதிகாரிகள் மூலமாகவே நான் மிகவும் எளிய முறையில் அவர்களை அணுகி நான் எனது பணிகளை செய்தன் காரணத்தினால் முருகேசனா அவர் மிகவும் எளிமையானவர், நல்லவர் என்று ஒரு பெயரை எடுத்திருக்கிறேன். அது புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கும் ஆண்டவனுக்கும் தான் அதை நான் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். தொண்டனையும் முதல்வராக்கி பார்க்கின்ற ஒரு சிறப்புமிக்க ஒரு கட்சி அப்படின்னா வந்து அண்ணா திராவிட. ஆமாம், அந்த ஒரு கட்சியில் வந்து நீங்கள் வந்து ஒரு பொறுப்பில் இருந்திருக்கீங்க. இருந்தாலும் கூட எதிர்பாராத நேரத்தில் பதவிகள் வழங்கக்கூடிய கட்சினா வந்து நிச்சயமாக அதிமுக தான். அந்த மாதிரி வந்து நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் கிடைத்த ஒரு பதவினா நீங்கள் எந்த ஒரு பதவியை சொல்வீங்க? மாவட்ட செயலாளர் பதவி என்பது என்னை முதலாக மாநகர் மாவட்டத்தை பிரித்தவுடன் எனக்கு முதலாக அம்மா அவர்கள் மாவட்ட செயலராக அறிவித்தார்கள். அது உண்மையிலே நான் எதிர்பார்க்காத பதவி. கழகத்தில் மற்ற பணிகளே இருந்திருக்கிறேன், ஆனால் மாவட்ட செயலாளர் பதவியை நான் எதிர்பாராத பதவி. அதே போல் அமைப்பு செயலாளர் பதவியும் அம்மாவா எனக்கு வந்து எதிர்பாராமல் கூப்பிட்டு கொடுத்தார்கள். அது வந்து எனக்கு மிகவும் உண்மையிலேயே பெருமையாக இருந்தது. இன்றைக்கு எல்லோரும் பதவியை தேடி அலைகிறார்கள், ஆனால் அன்றைக்கு எங்களுக்கு பதவிகள் நாங்களுடைய
அதாவது கழகத்தினுடைய தொண்டர்களும் போல நானும் ஒரு தொண்டனாக இருந்து இந்த கழகத்திற்கு உழைத்ததன் காரணமாக பதவிகள் அந்த நேரத்தில் எங்களை தேடி வந்தத காலம் உண்டு. அதற்காக இந்த கழகத்துக்கு என்றென்றைக்கும் நாங்கள் விசுவாசியாகவும் கழகத்திற்காகவும் உழைப்போம் என்பதை சொல்லிக்கிறோம். அதாவது மூத்த அரசியல்வாதி அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் இருந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ள அரசியல் நடவடிக்கைகள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அரசியலை பொறுத்த மட்டும் மூத்த அரசியல்வாதி இப்போ உள்ள அரசியல்வாதி என்பது நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் எந்த தொண்டனும் பெரிய பதவிக்கு வரக்கூடிய ஒரு கட்சி. ஆகவே பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, மூத்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, யாருக்கு அந்த பொறுப்பு இருக்கிறதோ அந்த பொறுப்புக்கு மரியாதை கொடுத்து, அந்த பொறுப்பில் இருப்பவர்களுக்கு மரியாதை கொடுத்து கழகத்திலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கழகப் பணியை செய்வது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட. மற்ற கட்சிகளை பொறுத்த மட்டில் பதவிக்காகத்தான், பதவியில் எனக்கு பதவி தரல, நான் இவ்வளோ நாள் அரசியல் இருந்திருக்கேன், எனக்கு பதவி தரல, உனக்கு பதவி தரலன்னு அங்கே சண்டை போடுவாங்க ஒழிய, இங்கே பொறுத்த மட்டும் புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அவர்கள் யாரை கை நீட்டுகிறார்களோ, சாதாரண ஒரு எளிய தொண்டனாகி என்னை போல உள்ளவர்களை பெரிய பதவியில் அமைத்து அவருக்கு எனக்கு கீழ் மற்றவர்கள் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்தார்கள் என்றால் இந்த கழகத்தை விட தவிர வேறு எந்த கழகத்திலும் இருக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் இன்றைக்கி பெரிய அந்த இருந்த தலைவர்களே தான் இருந்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் அதிமுக பொறுத்த மட்டும் அப்படி அல்ல. இன்றைய தொண்டனாக இருப்பான், நாளைக்கு பதவியிலே பெரிய பதவியிலே உட்கார்ந்திருப்பான். தலைவர்களாக இருப்பவர்கள் கீழே உட்கார்ந்திருப்பார்கள். இதுதான் அதிமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழகம். இப்போ நீங்கள் அரசியலில் நுழைந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் இருக்கிற அளவுக்கு வந்து கட்சிகளினுடைய எண்ணிக்கை கிடையாது. பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று திமுகவில் இருப்பாங்க, இல்லை அதிமுக இருப்பாங்க. அந்த மாதிரி இரு பெரும் கட்சிகளில் தான் வந்து போட்டி வந்து அதிகமாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் வந்து சிறு சிறு கட்சிகளாக வந்து அதிகமான அளவில் வளர்ந்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் வந்து போட்டிகள் அதிகம் இந்த இரு பெரும் கட்சிகளுக்கும் இடையே. அப்படின்னும் போது அந்த கட்சிகளில் நீங்கள் இருந்திருக்கீங்க. அதிமுக கட்சியில் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கும்போது வந்து சாதாரண தொண்டனாலேயே வந்து மற்ற கட்சி தொண்டன் வந்து சமாளிப்பது ரொம்பவே கஷ்டம். அப்படின்னும்போது ஒரு பொறுப்பில் இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் வந்து எந்தெந்த சிரமங்கள்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க? நாங்கள் எங்களுக்கு என்ன இப்போ எங்கள் கட்சியில் வேலை கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையை மட்டும்தான் நாங்கள் செய்வோம். மற்றவங்களை பற்றி எங்களுக்கு கரைச்சல் இல்லை. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் என்ன கட்டளை எடுக்கின்றார்களோ, கழகத்திற்கு என்ன கட்டளையிடுகின்றார்களோ, பொதுமக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளை எழுகின்றார்களோ அதை மட்டும்தான் நாங்கள் செய்வோம் என்ற செய்து வந்தோம். அந்த காரணத்தினால் ஒருவருக்குள் எங்களை பொறுத்த மட்டில் மற்ற கட்சியிலிருந்தோ மற்ற திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற பெரிய கட்சிகளோ எங்களை ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு நான் இதுவரைக்கும் பார்த்ததாக எனக்கு தெரியல. நான் எங்கள் பணியை நாங்கள் செய்கிறோம், அவ்வளோதான். மக்களுக்கு பணியை செய்கிறோம், அவ்வளோதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தற்போது சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் வந்து அதிமுகவின் சார்பாக வந்து முதல்வர் வேட்பாளரை அறிவிப்பாங்களா அப்படின்னு வந்து மக்களிடத்தில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படின்னும்போது குழு சார்பில் முடிவு எடுத்து முதல்வர் வேட்பாளர் யாருன்னு அறிவிப்பாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து அதிமுக சார்பில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்தின்படி வந்து முதல்வர் வேட்பாளராக முன்கூட்டி அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? உங்களுடைய கட்சியில் நீங்கள் அந்த பொறுப்பில் இருந்தீங்க அப்படின்றதுனால இந்த ஒரு கேள்வி கேட்க, கட்சி நடைமுறைகள் படி வந்து முதல்வர் வேட்பாளர் இப்போ ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் வந்து அவங்க ஒருத்தங்க தான் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்றது வந்து நிச்சயமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் வந்து இப்போ உள்ள சூழ்நிலையின் பேரில் வந்து முதல்வர் வேட்பாளர் முன்னக்கூடிய அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ ஏற்கனவே கழகத்தினுடைய வந்து ஒருங்கிணைப்பாளராக துணை முதல்வர் அவர்கள் இருக்கின்றார்கள். இன்றைக்கு முதல்வராக மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இருக்கின்றார்கள். இருவரும் இரட்டை குழாய் துப்பாக்கிகள் போல இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவர்களை பிரித்து முன்பு ஜானகி ஜேஎனி என்பது போல பிரித்து ஏதாவது சூழ்ச்சியை கையாண்டு இவர்களை பிரித்து விடலாம் என்று எதிர்க்கட்சிகள் இதை கங்கணம் கட்டி சில சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு ஒரு சிலர் எங்களுடைய கழகத்தில் உள்ளவர்கள் உடந்தையாகிறார்கள். என்னை பொறுத்த மட்டில் இன்றைக்கு புரட்சித் தலைவர் அம்மாவை போல தலைவர்கள் யாரும் இன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் வர முடியாது. தொண்டர்கள் இருவருமே தொண்டர்களாக இருந்தவர்கள். இன்றைக்கு ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, இபிஎஸ்ஸாக இருந்தாலும் இருவருமே தொண்டர்களாக இருந்தவர்கள். இன்றைக்கி அந்த தொண்டர்கள் பெரிய பதவியில் இன்றைக்கி கழகத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் இருக்கின்றார்கள். ஆகவே இதை என்னை பொறுத்த மட்டில் இருவரும் ஒன்றாக இணைந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வர இருக்கின்ற தேர்தலிலும்
நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் இருந்தால்தான் இந்த கழகம் வெற்றி வாய்ப்பை பெற முடியும் என்பதை இன்றைக்கு அவர்களும் உணர்ந்து தான் இருக்கின்றார்கள். மற்ற எதிர்க்கட்சிகள் சூழ்ச்சியிலே எந்த சூழ்ச்சியிலே இவர்கள் விழமாட்டார்கள் என்பதை நானும் என்னுடைய மனதார அவர்களை வாழ்த்தி, இந்த கழகத்தை நீங்கள் இருவரும் இரு கோடுகளாக, இரு இரட்டை குழாய் துப்பாக்கிகளாக நீங்கள் நடத்தி செல்ல வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. முதல்வர், துணை முதல்வர் என்பது கழகம் வெற்றி பெற்றால்தான் நீங்கள் முதல்வர், துணை முதல்வருக்கெல்லாம் வர முடியும். நீங்கள் கழகம் முதலில் வெற்றி பெற முடியவில்லை என்றால் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது, ஒன்று வர முடியாது. ஆகவே இருபெரும் தலைவர்களும் இன்றைக்கு ஒருங்கிணைந்து மற்ற தலைவர்களையெல்லாம் அரவணைத்து, மற்ற கட்சி தொண்டர்களையெல்லாம் அரவணைத்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. கேள்வி வந்து அதிகமாக தமிழ்நாடு மக்கள் இடத்துல வந்து முன்வைக்கப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்தளவு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது தமிழ்நாடை பொறுத்தளவு. அப்படின்னும்போது அவங்க சார்பில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பாஜக தலைமையின் கீழ் தான் வந்து ஒரு கூட்டணி அமையும் அப்படின்றாங்க. இப்போ ஆல்ரெடி அதிமுக வந்து பாஜகவினுடைய கூட்டணி கட்சியாக இருக்குது. அப்படின்னும்போது இந்த தேர்தலில் வந்து பாஜகவிற்கு கீழ் தான் வந்து அதிமுக செயல்படும் அப்படின்ற ஒரு யூகத்தை வகுக்கிறாங்களா, அல்லது வந்து இப்போ அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிச்சயமாக வந்து எதிர்கட்சிகளுக்கான போட்டி தான் நிலவுது, ஆளுங்கட்சியாக வந்து நாங்கள் அமைவோம், இந்த இரண்டாவது பெரிய கட்சி எதிர்கட்சியாக அமைவதற்கான வாய்ப்புகளை வந்து திமுகவும் பாஜகவுக்கும் இடையே தான் போட்டி நடக்கு அப்படின்றாங்க. இதில் வந்து நீங்கள் எப்படி இதை பார்க்கீங்க? இந்த ஒரு வார்த்தை போர் வந்து இப்போ இருந்தே கிளம்ப ஆரம்பிச்சிட்டே, சட்டமன்ற தேர்தலுக்கான காலங்கள் இன்னும் இருக்குது, ஆனால் வந்து இப்போ இருந்தே இவங்க இந்த ஒரு பேச்சை எடுக்கிறாங்களா, இதற்கான காரணம் என்ன? என்னை பொறுத்த மட்டில் இன்றைக்கு பாரதிய ஜனதா மாநில தலைவர் எல் முருகன் அவர் வெளிப்படையாக நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் நாங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கின்றோம் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள். இப்போது எங்களுடைய துணை ஒருங்கிணைப்பாளர்களெல்லாம் கூறியது போல, மூத்த தலைவர்கள்லாம் சொன்னதை போல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கீழ்தான் மற்ற கட்சிகள் வந்து தேர்தலில் நின்று தேர்தலை சந்திப்புமே ஒழிய, அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஒரு பெரிய மாபெரும் இயக்கம், எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு சாதாரண ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் இன்றைக்கு அதை கட்டி காத்து இன்றைக்கு பெரிய ஆலமரம் போல் இன்றைக்கு வளர்ந்திருக்க கட்சி வந்து யாருடைய தயவிலையும் நாங்கள் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதைத்தான் நான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகின்றேன். அதற்காக நாங்கள் மற்ற கட்சிகளை நாங்கள் குறை கூற விரும்பவில்லை. அவர்கள் யார் அனைத்து இந்திய அண்ணா எங்களுடைய கழகத்தை மீது பற்று கொண்டு தேர்தல் நேரத்தில் இவர்கள் கூட கூட்டணி வைத்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும் என்று வருகிறார்களோ அவர்களுடைய இருப்போம். ஆனால் தலைமை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கும் என்பதை நான் ஆணித்தரமாக உங்கள் மத்தியிலே சொல்ல. ஐயா, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தோம்னா வந்து நிச்சயமாக இந்த தேர்தல் காலகட்டத்தை நெருங்க வந்து இன்னும் அரசியல் சார்ந்த விஷயங்களை வந்து சூடுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிச்சயமாக. ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் வந்து பதவி வகித்திருக்கீங்க, ஒரு முறை இல்லை இருமுறை பதவி வகித்திருக்கீங்க. அப்படின்னும் போது மக்களிடம் வந்து பல பேர் வந்து உங்களை அணுகி வந்து பல குறைகளை கேட்டிருப்பாங்க. அப்படின்னும் போது அந்த ஒரு விஷயங்கள் சார்ந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கான தகுதிகளை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்றது வந்து நிச்சயமாக தேவைப்பட ஒன்று. இப்போ ஒரு விஷயங்கள் கேட்குறாங்க அப்படின்னா அதை பற்றின விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அவங்களுக்கான வழிமுறைகள் நம்ம சொல்ல முடியும். அப்படின்போது அந்த அரசு துறை அதிகாரிகள் சார்ந்த உங்கள் நட்பு வட்டாரத்தை வந்து எப்படி அந்த காலகட்டத்தில் வளர்த்துக்கிட்டீங்க? என்னை பொறுத்த மட்டும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆசையோடு நான் இந்த பூம்புகாருடைய வாரியத் தலைவர் மட்டுமல்ல மேனேஜிங் டைரக்டராகவும் நான் அதில் பணியாற்றினேன். அது அரசு சார்ந்த பதவி. மேனேஜிங் டைரக்டர் வந்து 2 IAS, அதாவது சேர்மன் ஒரு IAS, மேனேஜிங் டைரக்டர் ஒரு IAS. அதனால் அந்த டிபார்ட்மெண்ட்டிலே நான் பணிபுரிந்த காலத்திலே எனக்கு உண்மையிலே அரசு பற்றிய அந்த பதவிகளுடைய எப்படி ஆட்சி முறை இருக்கிறது என்பது என்ற முறைகளெல்லாம் நான் தெரிந்து கொண்டேன். ஆக நான் ஏற்கனவே ஒரு வழக்கறிஞர் படித்தவர். நான் பொதுவாக எல்லா நீங்கள் சொல்வது போல் எல்லா சப்ஜெக்ட்லேயும் நான் ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அதனால் அதிகாரியிடத்துலேயுமே நான் மக்கள் வந்து ஒரு குறையை சொன்னால் அதை பணிவாக எந்த அதிகாரியிடத்திலே அதை எடுத்து சொன்னால் இது நடக்குமோ அவரிடத்திலே நான் என் பதவியை வைத்துள்ள அவர்களிடத்திலே மிகவும் நியாயமான முறையில் சட்டப்படி லீகலாக இது செய்யக்கூடிய ஒன்று, அதை நீங்கள் செய்து ஆக வேண்டும்
என்று நான் அவரிடத்தில் அன்பாக சொல்லியே எல்லா மக்களுக்கும் அந்த காரியத்தை நான் சாதித்து கொடுத்திருக்கின்றேன். எல்லா அனைத்து இந்திய அண்ணா தொண்டர்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இதுதான் நடைமுறை. இப்போ நீங்கள் முன்பு கூறியதை போல் வந்து 96 காலகட்டத்தில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகவுமே வந்து சோதனையான ஆட்சி காலம் வந்து ஆமாம். அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து மாவட்ட அளவுலையும் பொறுப்புகள் சரி, பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகள் சரி, இந்த மாதிரி பதவிகள் கொடுக்கும்போது கூட வந்து தொண்டர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து அப்போ வந்து தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஏன்னா வந்து ரொம்பவே சோதனையான காலகட்டம் அது. அப்படின்னும் போது அந்த காலகட்டத்தில் வந்து மாவட்ட அளவில் வந்து நீங்கள் என்னென்ன மாதிரியான பணிகள் மேற்கொண்டீங்க? இந்த தொண்டர்கள் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து நீங்கள் எந்த மாதிரிலாம் பணியாற்றீங்க? நான் எங்களுடைய கழக பொறுப்பாளர்களை அரவணைத்து, எல்லோரையும் ஒன்றாக அரவணைத்து, அவர்களை ஒவ்வொரு ஒன்றியமாக கூட்டங்களை போட்டு, அதாவது நடைமுறை தான் இதெல்லாம் வந்து யாருக்கையும் கட்சியில் உள்ள நடைமுறைகள் தான். கட்சியில் உள்ள நடைமுறைகளை வந்து நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சி நிர்வாகிகளையும் வைத்து தொண்டர்களை அரவணைத்து கட்சி உறுப்பினர்கள் சேர்த்து 96 இருந்த அந்த சோதனையான கட்டத்திலிருந்து மீண்டு மிகவும் சிறப்பாக புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய ஆசியோடு அவருடைய திறமையை காரணம் காட்டி மிகவும் 2 வருடத்திலே 98 நாங்கள் பாராளுமன்றத்தை பிடித்தோம். வெறும் 0வாக இருந்ததில் அன்றைக்கு 18 எம்பிகள், 18 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 98 ஒரு வாய்ப்பை மக்கள் தந்தார்கள். புரட்சித் தலைவிக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அடுத்து 2001 புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய முதல்வராக வருவதற்கு அவருடைய உழைப்பு, அவருடைய திறமை, அவருடைய உழைப்பு எதையுமே வந்து ஒரு சொன்னது தான், ஒரு பின்வாங்கக்கூடிய சக்தி இல்லை. இன்றைக்கி சாதாரண கிராமத்தில் உள்ள ஒரு சாதாரண மக்கள் கூட, ஏழை எளிய மக்கள் கூட இன்றைக்கி அம்மா இருந்தால் இப்படி இருக்குமா, அம்மா இருந்தால் இப்படி இருக்குமான்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி அம்மாவை பற்றி பெருமையாக பேசுகிறாங்கன்னா அவருடைய திறமை தான். ஜெயலலிதா அவர்களை வந்து அம்மா என்று அழைக்கக்கூடிய காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் இருந்து நீங்கள் அவங்களோட தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டு வந்தீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களோட நேம் வந்து இப்போ சரி ஜெயலலிதா அப்படின்னா மக்கள் அனைவர்கிட்டையும் போய் சென்றடைந்ததை விட அம்மா அவர்கள் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து தமிழ்நாடு முழுவதுமே நடைமுறையில் இருக்குது. அப்படின்னும் போது அந்த ஒரு பெயர் அம்மா அப்படின்னு வந்து மக்களிடம் பரவ ஆரம்பித்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து அவர்களுடன் இணைந்திருந்த காலம். அப்படின்னும் போது வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து உங்களுடைய அரசியல் சார்ந்த விஷயங்களில் வந்து எவ்வளோ தூரம் ஒரு பெருமையாக இருந்தீங்க? இல்லை, உண்மையிலே நீங்கள் கேட்குற கேள்வி இல்லை, அவங்க கூட இருக்குதே, அம்மா கூட அரசியல் இருக்குதே பெருமை. இன்றைக்கு அதோடு அது மட்டும் இல்லாமல் பல பதவிகளில் வைத்து கொண்டு அவர்களோடு பணியாற்றியது வந்து மிகவும் இதுவரைக்கும் இந்தியாவிலே எந்த ஒரு சாதாரண தொண்டனுக்கும் இதுபோல் அதாவது கணவன் மனைவிக்கு எம்பி பதவி தந்து ஜெயிக்க வைத்து அழகு பார்த்த தலைவியை போல் வேறு எந்த தலைவியும் இருந்திருக்க மாட்டாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் எத்தனை சொன்னாலும் புரட்சித் தலைவி அம்மா காலத்தை மாறி இன்னொரு பொற்காலம் இந்த ஏழை எளிய மக்களுக்கு வராது. அதுவும் அவருடைய மறைவுக்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய நடவடிக்கையே தன்னுடைய எல்லாவற்றையும் மறந்து சாதாரண அடித்த மக்களுடைய கோரிக்கைகளை, குறைகளை, அந்த மக்களை வாழ வைக்க வேண்டும், எப்படி அவர்களுக்கும் நம்மளை போல உயர்த்த வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு அவர்கள் செயல்பட்டதன் காரணத்தினால் எல்லா மக்களும் அவரை வெறுத்து ஒதுக்கிய மக்கள் கூட, கிராமத்தில் உள்ள சாதாரண கிராமத்தில் மக்கள் அம்மா அவர்களை பிடிக்காதவர்கள் கூட, ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உறுப்பினர்கள், அதாவது தொண்டர்கள் கூட அம்மா இருந்தால் இப்படி நடக்காது அப்படி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அம்மாவுடைய புகழ் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது. அது எங்களுடைய கட்சியுடைய வளர்ச்சிக்கு, மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு அந்த புகழ்தான் இன்றைக்கு அது ஒரு பெரிய விதையாக இருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்வேன். ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 2ஆக பிளவுற்ற காலகட்டத்தில் வந்து நீங்கள் அந்த காலகட்டத்தில் அரசியலில் வந்து இருந்து பதவி, அதே மாதிரியான காலகட்டம் வந்து இப்போ ஏற்பட்டு இருந்தது. ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சசிகலா அவர்களுடைய விடுதலைக்கு பிறகு வந்து இதே நிலை தொடருமா, அல்லது வந்து பல அரசியல் மாற்றங்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? உங்களுடைய கருத்துப்படி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் அம்மாவை தான்
கழகம், அம்மா தான் எம்ஜிஆர் தலைவர், புரட்சி தலைவருக்கு பிறகு அம்மா தான் கழகம், அம்மா தான் கட்சி என்ற ஒரு நிலை இருந்த நேரத்தில் கூட திருமதி சசிகலா அவர்கள் அம்மாவோடு இருந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள். அதை யாராலும் மறுக்க முடியாது. இன்றைக்கு பதவியில் இருப்பவர்கள் கூட இப்போ ஒரு சிலர் அவர்களுடைய முயற்சினால் இன்றைக்கு பெரிய பதவிகளுக்கெல்லாம் வந்திருக்கின்றார்கள். அவர் அம்மாவோடு சேர்ந்து இந்த கழகத்திற்காக அவர்களும் பல பணிகளை, அதாவது உயிரை பணயம் வைத்து கூட சில பணிகளை செய்திருக்கின்றார்கள். அதை நான் பாராட்ட வேண்டிய ஒன்று. ஆனால் இப்போது சில சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக பிரிந்து இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியெல்லாம் ஆரம்பித்து இன்றைக்கி கழகத்திற்கு அவ்வளோ சோதனையான நேரத்திலும் கூட இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் இந்த கட்சியை தவிர வேறு எங்கேயும் இன்றைக்கி போகாமல் இருக்கிறார் என்றால் அது தலைவர் போட்ட விதை, அம்மா போட்ட விருட்சகம். ஆகவே எத்தனை பேர் எந்த சூழ்ச்சி செஞ்சாலும் சரி, அந்த அம்மா வந்தாலுமே அவங்கள் வந்த பிறகு என்ன அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கின்றது என்பதை பொறுத்துத்தான் இந்த கழகத்துடைய மற்ற பொறுப்பாளர்கள்லாம் செயல்படுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லுங்கள். இப்போ நமது நெல்லை மாவட்ட மக்களுக்கு ஒரு மூத்த அரசியல்வாதியாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்பாக ஏற்பட்ட ஒரு அரசியல்வாதியாக நமது மாவட்ட மக்களுக்கு என்ன ஒரு விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட விரும்புகிறீங்க? அது ஒன்றுபட்ட மாவட்டமாக இருந்த நேரத்திலும் சரி, கட்சியுடைய வளர்ச்சியிலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல அன்று இப்போ புரட்சித் தலைவரோ அம்மாவோ ஒரு மாவட்ட செயலாளரை நியமித்தால் அந்த மாவட்ட செயலாளர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் தொண்டர்கள் கேட்டு செயல்பட்டார்கள். இன்றைக்கு 3 மாவட்டமாக பிரிந்தாலும் இன்றைக்கு துறை ரீதியாக, அதாவது அரசு ரீதியாக அரசு அதிகாரிகளும் அதை செயல்பாட்டு மக்களுக்கு நேரடியாக சென்று உதவி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருப்பதைப் போல இன்று கட்சி ரீதியாகவும் தனித்தனியாக பிரிந்து இருந்ததால், அதாவது மிகவும் எளிதாக இன்றைக்கு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் கழக தொண்டர்களை வெகு சுலபமாக அணுகி அவருடைய குறைகளை கேட்டு தலைவரிடத்தில் சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கின்றது. காரணம், இந்த பிரித்து செயல்பட்டதன் காரணமாக முன்பு தலைவர்களை சந்திப்பதற்கு ஒரு கிராமத்திலிருந்து திருநெல்வேலிக்கு வர வேண்டும் என்றால் மிகவும் கஷ்டம். இப்போ அப்படி அல்ல. அந்தந்த பகுதியிலே நீங்கள் மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர் இருக்கின்ற காரணத்தினால் கட்சி தொண்டர்களும் சரி, பொதுமக்களும் சரி தங்களுடைய குறைகளை சொல்வதற்கு மிகவும் ஒரு எளிய வாய்ப்பு வசதியாக இருக்கும் என்பது பிரிப்பதன் மூலமாக நமக்கு ஒரு நல்ல வசதியாகத்தான் இருக்குது. உண்மையிலே இவ்வளவு நேரமும் என்னிடத்திலே பழைய ஆரம்பகால தொண்டன் என்ற ஒரு என்னிடம் நீங்கள் நேரடியாக பேட்டி கண்டதற்கும், மக்களிடத்திலே நான் என்னுடைய உணர்வுகளை பகிர்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மயூர் டிவிக்கும் மற்றும் இதுகாரும் இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த அத்துணை பேருக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் என்றென்றைக்கும் எங்களுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்பது சொல்லி என்னுடைய நன்றியை மீண்டும் மீண்டும் உங்கள் பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன். வீடியோவுக்கு கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.